வாங்க இன்னைக்கு புதினா தொக்கு செய்யலாமா? புதினாவை ஆஞ்சி அலசி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய், காஞ்ச மிளகாய் நல்லா செவந்த உடனே தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, பொடியா நறுக்குன ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் சீரகம் சேர்த்து செவந்து வந்ததும் மிளகாய் கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்சி ஜார்ல மிளகாய் பருப்புங்களெல்லாம் சேர்த்து கொரப்பா அரைச்சிட்டு அது கூட வதக்கின புதினா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா ஊற வச்ச புளி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, நறுக்கின பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச புதினா தொக்கை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா தொக்கு நல்லா சுருண்டு வந்ததும் இறக்கிடலாம். அப்புறம் என்ன, சட்டி பெரட்டல் தான். பாருங்க சாதத்தை பெரட்டுறதுக்குள்ள எத்தனை கை வருதுன்னு. எப்படி இருக்கு இந்த புதினா தொக்கு? உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.